ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டு காப்பி ஃபிஷ்ஷை ப்ரீடிங் போட்டிருந்தோம்ல, அது இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. அது என்னாச்சுன்னு தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம குட்டி போட்டுருச்சு. வாங்க பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி போட்ட குட்டி மாதிரி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கணும். அப்படின்னா தான் இவ்வளோ சைஸில் இருக்கும் குட்டி. இல்லைனா இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்கும். அது இல்லாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணவும் செய்யாது. நம்ம உள்ளே காட்டுதான் பாருங்கள் எத்தனை குட்டி ஓடிட்டுருக்குங்க அப்படிங்கிறத. இந்த குட்டியெல்லாம் நம்ம எப்படி பிடிச்சி எடுக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீடிங் போட்டு அந்த பெருசை பூரா நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அந்த பெருசை பூரா பிடிச்சி எடுத்தால் நம்ம ஈஸியாக குட்டி எடுக்க முடியும். இல்லைனா அங்கேருந்து ஓடிட்டுருக்கும். இந்த பெருசை பூரா பிடிச்சி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இருந்த பிரிட்ஜ் பாக்ஸ்லேயே கொண்டு போய் விட்டுறலாம். அப்படின்னா இது அடுத்த ப்ரீடிங் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் ஏஜ் மெதுவாக எடுத்துக்கிடும். ப்ரீடிங் ஏஜ் இருந்தால் நம்ம கண்டிப்பாக குட்டி எடுக்க கஷ்டங்க. ப்ரீடிங் ஏஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ குட்டி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத. இப்போ இந்த குட்டியை பூரா நான் பிடிச்சி காட்டுதான் பாருங்கள் எத்தனை குட்டி இருக்குது அப்படிங்கிற உங்கள் அப்போ தான் தெரியும். இந்த குட்டியை பூரா நம்ம பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ எத்தனை குட்டி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே வந்து பாருங்கள், நமக்கு ஒரு 20 குட்டிப்பும் கிடச்சிருக்குங்க. இந்த குட்டியில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது இருந்த டப்பிலே நம்ம விட்டுருவோம். ஏன்னா அப்படின்னா அது நல்லா சீக்கிரமாக வளரும். இதோட குரோத் எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.